கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று பரலோக ராஜ்யமானது இவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து களைகளை குறித்து இயேசு கூறிய ஓர் உவமையை நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தபடியால் இயேசு படகில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்பொழுது இயேசு ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓர் உவமையை கூறினார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என இயேசு கூறினார். அதன் பின்பு இயேசுவின் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு உவமைகள் மூலமாக பேசினார். உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுடைய இருதயங்களில் மனுஷகுமாரனாகிய இயேசு நல்ல விதைகளாகிய தம்முடைய வசனத்தை விதைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது நல்ல விதைகளாகவும் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். பிசாசானவன் கோதுமைக்குள் களைகளை விதைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல பிசாசானவனும் தனக்கானவர்களையும் ஏற்படுத்துகிறான். கோதுமை மணி போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில் பொல்லாங்கனான பிசாசினுடைய பிள்ளைகளாக அவர்கள் நீதிமான்களுக்குள் இடரல்களை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் பாவத்திலும் உலகத்திலும் மூழ்கி போனவர்களாக காணப்படுகிறார்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் உலகத்தின் முடிவு வரை காத்திருக்கிறார்.
ஏனென்றால் துன்மார்க்கரோடே கூட நீதிமான்களும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு உலகத்தின் முடிவு வரை கர்த்தர் பொறுமையாக காத்திருக்கிறார். கர்த்தரோ நல்ல கோதுமை மணிகளாக அவருடைய வசனத்தை மனுஷருடைய இருதயங்களில் விதைக்கிறார். ஆனால் சத்துரு அவர்கள் அறியாத வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாதபடிக்கு உலக கவலையையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் அவர்கள் இருதயத்தில் உண்டாக்குகிறான். ஆகையால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கச் செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என வேதமும் நமக்கு சொல்லுகிறது. நித்திரையானது 2 வகைப்படுகிறது. முதலாவது சரீர பிரகாரமான நித்திரை, இது தூக்கம் எனப்படுகிறது. இரண்டாவது ஆவிக்குரிய நித்திரை, இது உணர்வு இல்லாத நிலையை குறிக்கிறது. நம்முடைய சரீரம் இளைப்பாறத்தக்கதாக சரீரத்திற்கான நித்திரை தேவைப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நித்திரை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுத்துவிடும். வேதத்தில் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என கூறப்படுகிறது. ஆனால் நாம் விழிப்புள்ள ஜீவியத்தினால் களைகள் நமக்குள் விதைக்கப்படாதபடிக்கு நம்முடைய இருதயங்களை நாம் கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வோம். பிசாசானவன் மனிதர்கள் கர்த்தருடைய வசனத்தை கண்டு உணர முடியாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இயேசு நம்முடைய குருட்டு தன்மைகளை மாற்றி உலகத்திற்கு ஒளியாக வந்தார். நாம் கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருந்து நமக்குள் விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வசனங்கள் கிரியை செய்யத்தக்கதாக நாம் நம்முடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து கொள்வோம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என கர்த்தர் கூறுகிறார். எனவே நம்மை கர்த்தரை விட்டு வழிவிலகச் செய்யும் காரியங்களை நம்மை விட்டு அகற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் வேண்டிக் கொள்ளுவோம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.